வெறும் வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு எப்படி இன்ட்ராடே எடுக்கலாம்னு பார்ப்போம் நிஃப்டியில். ஜஸ்ட் ப்ரீவியஸ் டேக்கான வால்யூம் ப்ரொஃபைல் வரைங்க. மோர் வால்யூம் இந்த ஏரியாவில் தானே இருக்கு. ஓகே, இந்த போஸ்ட் மார்க்கெட்லாம் பார்க்காதீங்க. இதுக்கும் ப்ரீவியஸ் டேக்கான ஸ்விங் வரைங்க. இப்போ எனக்கு மோர் வால்யூம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா எல்லா இடத்துலையும். ஸோ அடுத்த ப்ரீவியஸ் டே இப்போ பாருங்க, மோர் வால்யூம் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 டேஸையும் சேர்த்த மாதிரி ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் போடுறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டில் பாருங்க, எனக்கு இங்கெல்லாம் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் இங்கே பாருங்க மோர் வால்யூம். அதே மாதிரி இங்கே பாருங்க சேம் மோர் வால்யூம். ஓகேங்களா? நான் எய்தர் இங்கே வந்து தான் ட்ரேட் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா இங்கே வந்தால் ட்ரேட் பண்ண போகிறேன். சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். இதை எடுத்துக்கோங்க, டெலிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரேலி பேஸ் ரேலி வந்து ஒரு டிமாண்ட் ஜோனை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேங்களா? ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் நான் எப்படி டிமாண்ட் ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே வால்யூம் கன்ஃபர்மேஷனும் வந்துடுச்சு, டிமாண்ட் ஜோன் கன்ஃபர்மேஷனும் வந்துடுச்சு. கரெக்டாக மார்க்கெட் கரெக்டாக கேப் அப் ஓப்பன் இருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ லாங் பொசிஷன் ஓகே. ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எங்கே எப்போ நம்மளுக்கு தெரியும். எய்ம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக 1 ஸ்டெப் தான். இது வரைக்கும் எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ நம்ம எய்ம் பண்ணுறது, ஏன்னா இங்கே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சப்ளை ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். என்னோட ப்ரீவியஸ் போஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நான்